இந்த நாள் இனிய நாளாகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை தந்தருள்வானாக. தீர்ப்பு நாள் எனும் அந்த மறு உலகம் அனைத்து உயிர்களும் அழிக்கப்பட்டு இவ்வுலகமும் அழிக்கப்பட்டு மீண்டும் அனைத்து உயிர்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள்தான் தீர்ப்பு நாள். அந்த தீர்ப்பு நாளிலே இறைவன் முன் மனிதர்கள் செய்த அந்த நன்மை தீமைகள் விசாரிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே ஒரு மனிதனை இறைவன் முன் ஆஜர் செய்யப்படும். ஒரு மனிதன் இறைவன் முன் ஆஜராவான். அவன் நன்மைகள் எப்படி என்றால் ஏராளமான நன்மைகளை அவன் கொண்டு வந்து இருப்பான். அந்த நன்மைகளை எல்லாம் ஒரு மலைக்கு மேலே வைத்தால் அந்த மலையே சரிந்து தரைமட்டமாகிவிடும். அந்த அளவுக்கு நன்மைகள். அந்த நன்மைகளை பார்த்து மனிதன் ஆச்சரியப்படுவான். நானா இவ்வளவு நன்மைகள் செய்துவிட்டேன், அப்படியானால் நமக்கு இன்று ஒரு நல்ல வெகுமதி கிடைக்கும் என்று அந்த மனிதன் ஆசைப்படுவான். அப்போது சில மனிதர்கள் வருவார்கள். அப்பொழுது சில மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் இறைவனிடம் வந்து அந்த மனிதனை பற்றி முறையிடுவார்கள். இறைவா, உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே இவன் என்னை அடித்து விட்டான், திட்டிவிட்டான் என்று முறையீடு சொல்லுவார்கள். இறைவனிடம் அந்த மனிதரை பற்றி புகார் சொல்வார்கள். அப்பொழுது இறைவன் என்ன செய்வான் என்றால், அந்த நிறைய நன்மைகள் செய்த அந்த மனிதருடைய நன்மைகளிலிருந்து ஒரு பங்கை எடுத்து பாதிக்கப்பட்ட இந்த மனிதருக்கு கொடுத்து விடுவான். பிறகு அடுத்தடுத்து மனிதர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இறைவா, இவன் என்னை அடித்து விட்டான், என்னை திட்டி விட்டான், என்னை மோசடி செய்து விட்டான், சொல்லாலும் செயலாலும் இவன் என்னை தொந்தரவு செய்து விட்டான். இப்படி அடுத்தடுத்து மனிதர்கள் அவனை பற்றி இறைவனிடம் புகார் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த நன்மைகளை எல்லாம் இறைவன் எடுத்து எடுத்து பாதிக்கப்பட்டவர்களிடம் கொடுப்பான். பிறகு ஒரு நன்மையும் இருக்காது. அப்படி இருந்தும் அதற்கு பிறகும் பல மனிதர்கள் வருவார்கள். வந்து, இறைவா, இவன் என்னை மோசடி செய்தான், எனக்கு அப்படி துன்பத்தை கொடுத்தான், இப்படி துன்பத்தை கொடுத்தான் என புகார் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போது இறைவன் பார்ப்பான், இவனிடம் எந்த நன்மையும் இல்லை, எல்லா நன்மையும் காலியாகிவிட்டது, இப்போ என்ன செய்யலாம்? ஆகவே அவர்கள் செய்த தீமை, அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் செய்த தீமைகளை இவனுடைய தலையிலே இறைவன் வைத்து விடுவான். ஏனென்றால் நன்மை அவனிடம் இல்லை அல்லவா, அவ்வளவு நன்மை கொண்டு வந்து எல்லாம் காலியாகிவிட்டது. அப்போ பாதிக்கப்பட்டவர்களின் தீமையை எடுத்து அவனுடைய பங்கில் இறைவன் சேர்த்து விடுவான். இப்படி சேர்ந்து தீமைகள் அவனிடத்தில் அதிகமாகும். முதலில் அவன் எப்படி வந்தான்? மலையளவு நன்மைகளை, மலையே சரிந்து விழும் அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்தான். இப்பொழுது அந்த நன்மைகள் காலியாகி பிறருடைய தீமைகளையும் அவன் கணக்கில் சேர்க்க இறைவன் சேர்த்து விட்டான். பிறகு அவன் கை சேதப்பட்டு அவன் இறைவனால் நரகவாசி என நரகத்திற்கு அவன் செல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பு, அவன் செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை அந்த நாளிலே அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படியானால் இந்த சம்பவத்திலிருந்து மக்களே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்னவென்றால், அவன் நன்மைகளை செய்தும் பிரயோஜனமில்லை. அது ஓட்டை பாத்திரத்தில் விழுந்த தண்ணீரை போன்று பிறருக்கு கெடுதல் செய்து அவனுடைய நன்மைகளையும் இழந்து பிறருடைய தீமைகளையும் அவனுடைய கணக்கிலே அவன் வாங்கி இவ்வளவு பெரிய கை சேதப்பட்டு துர்ப்பாக்கியவனாக போய்விட்டான். ஆகவே பிற மனிதனுடைய அந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மக்களே, நன்மைகள் செய்ய வேண்டும். அந்த நன்மைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிறருக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் நம்முடைய நன்மைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, அத்தகைய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.